நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அதிரடியா வந்து பழையபடி அந்த நகையை கொண்டு போய் கோயில்லே குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து கார்த்தியும் நம்ம மாயாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு நகைக்கடைக்காரங்களோட ஃபேமிலியோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நான் போகலை. எனக்கு வந்து என்னோட நகையெல்லாம் டெல்லியிலேயே இருக்குது. நான் எப்படி நகை இல்லாமல் போகிறது? அதனால தான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து பிளான் போடுறாரு. நம்ம போய் நகையை கொடுத்து எப்படியாவது அவளை நேரில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நான் தான் நகை கொண்டு வரேன். என்னோட நகையை போட்டு நீங்கள் போய் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னேன், சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்காங்க மாயா. இல்லைங்க இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் நான், வாங்க உங்களுக்கு நகை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் நகை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எந்த இடம்னு கேட்டோடனே, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் வந்து ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் நகை எங்கே இருக்குன்னு தேடி பார்க்காரு. கடைசியில் பார்த்தா அவர் எடுத்துகிட்டு போகிற நகை வந்து கோயில் நகையாக இருக்குது. அந்த கோயில் நகையை எடுத்து கொண்டு போய் நாங்கள் வந்து அந்த ஒரு பூங்கா மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா அதிரடியாக வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, நான் சொல்கிறது எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடி நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. போய் ஒரு ஆள்கிட்ட வந்து நகையை மட்டும் அப்படியே பேசி நைஸாக வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டெல்லினா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னாக வர மாதிரி தான் காட்டுறாங்க. வந்தோடனே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வராங்க. வந்தோடனே கார்த்திக் நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாங்க பரவாயில்லைங்க, உங்களை இத்தனை நாள் பார்க்காம வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா தாங்க இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நகை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இந்தாங்க இதில் வந்து பல மாடலான நகையெல்லாம் இருக்குது, போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்லேருந்து வாங்கிட்டு, சரிங்க நான் வந்து போயிட்டு நகையை போட்டுட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நகையை கலட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அவங்க சரி பாய்ங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவங்கள காட்டுறாங்க, ரகுராமை காட்டுறாங்க. அப்போ வந்து சிவராம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நான் வந்து அண்ணனை பார்க்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேலாம் பார்க்க முடியாது, கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஒரே நிமிஷம் சார், அண்ணனை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி போங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் உண்மையை சொல்கிறாங்க. அண்ணே நகையை திருடினது யாருன்னு தெரியுமாண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், என்னடா சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே இதுக்கு நானும் காரணமாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் வந்து கேட்காங்க. இல்லைண்ணே நகையை திருடினது பார்வதி தானே இப்படி இந்த காரியம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, பார்வதியை கொண்டு வந்து உண்மையை சொல்ல வச்சு உங்களை வெளியில் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் சிவராம் அப்படியெல்லாம் பண்ணிடாத, இங்கே பாரு நான் சொல்கிற பேச்சு நீ கேட்பியா கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கேட்பேண்ணே ஏன்னா இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், நீ வந்து இந்த விஷயத்த வெளியில் சொல்லவே கூடாது, இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் நம்ம குடும்பத்தோட மானம் எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். அதனால் வந்து இந்த பழி என் மேலே தானே இருக்குது, நான் இந்த பழியோடய இருந்துக்கிறேன் சரியா, தேவையில்லாமல் வந்து பார்வதியை பற்றி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாத. சரி இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இந்த விஷயம் எனக்கும் அன்னிக்கும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அது உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டுமே தெரியட்டும், வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, வீட்டில் உள்ள ஆள் கூட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிடுறாரு. அண்ணா என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சிவராம் நான் சொல்கிறது கேளு, ஒழுங்காக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாட்டி வந்து கேட்குறாங்க, ஏய் என்னப்பா நீ வார வக்கீல் பார்க்குறேன்னு சொல்கிற, ஆனால் என்னாச்சு, நம்ம ரகுராம் வந்து வெளியில் கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, வக்கீல்கிட்டலாம் பேசுனியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசினேன், ஆனால் அண்ணன் வந்து நான் தான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வாயாலே ஒத்துக்கிட்டதுனால ஜாமீன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் ஏதாவது முயற்சி செய்கிறேன், எப்படியாவது அண்ணனை வெளியே எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாடிக்கு போகிறாரு. பின்னாடியே வந்து பார்வதியும் நம்ம ஜானகியும் போகிறாங்க. ஏய் என்னாச்சு சிவராம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி கேட்குறாங்க. அண்ணி நான் வந்து அண்ணன்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொன்னேன், அண்ணன்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுறாங்க. அவர் வந்து சொல்லியிருப்பார்ல, பார்வதியோட மானம் வந்து போயிடக்கூடாது, அவளுக்கு வந்து மானம் தான் முக்கியம், நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களோட மானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள்
போய் நகையை வந்து லிங்கத்திட்ட கேட்டிங்களாங்க, மாமாட்ட கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கேட்டேன். அவன் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னது இல்லைன்னு சொல்கிறாரா, நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னைய மாதிரி அவன் ஒன்றும் இழிச்ச வாயம் கிடையாது சரியா, கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டு அவன் இடத்த மாற்றிருப்பான். அவன் இப்போ எங்கே வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. தெரியலையே, வீட்டிலாம் வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் வீட்டிலலாம் வைக்கல. அவன் சொல்கிறான், வேணா வீட்டில் வந்து செக் பண்ணி பாருன்னு சொல்கிறான். அப்போனா அவன் நகை வேற எங்கேயோ வச்சுருக்கான். அவ்வளோதான், என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மாயா வந்து கோயில் பூசாரிட்ட கொண்டு போய் நகையை கொடுக்காங்க. இந்தாங்க பூசாரி, இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இந்த நகை வந்து எப்படியோ இந்த எங்கள் குடும்பத்துக்கு ஆகாதவங்க கைக்கு எப்படியோ போயிடுச்சு. அது எப்படி என்னென்னலாம் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் வந்து எங்கள் பெரியப்பாக்காக உதவி செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, செய்வோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு பார்த்தா மாயா வந்து ஒரு பயங்கரமான ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தா அவர் கோயிலில் பூசாரி போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாரு. அதாவது சாமி வந்தால் டான்ஸ் ஆடுவாங்களா, அது மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. உடனே ஊர் பொதுமக்கள்லாம் வந்துடுறாங்க. டேய், யார் மேலடா பழி போட்டிருக்கீங்க, அவர் நல்லவரடா, நகை உண்மையான நகை தான்டா, உரசி பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஆடிக்கிட்டே சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஊர் மக்கள்லாம், சரி அவர் கூட்டு வாப்பா, அந்த ஆசாரி கூட்டு வாப்பா, திருப்பி ஒரு தடவை உரசி பார்த்துருவோம், சாமியை வந்து சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியெல்லாம் கூட்டு வராங்க. கூட்டு வந்து அவர் உரசி பார்த்தா அது வந்து உண்மையான நகை. அதை பார்த்தோடனே புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஆசாரி வந்து சொல்லிடுறாரு, இது சுத்த தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்களுக்கு என்ன நினச்சி ஏது நினச்சின்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.